ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சண்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓவராலாட்டு கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு குளோபல் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்த இஷ்யூ வந்ததுனால. ஸோ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 27th பர்த்டே வந்து நேற்று செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டான்ஃபோர்ட் டாம் அந்த ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டெக் கம்பெனியை. ஆக்சுவலி உங்களோட டேட்டுன்னு பார்க்கும்போது பர்த்டே டேட்டு செப்டம்பர் 27, நெக்ஸ்ட் செப்டம்பர் 28. நேற்று டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன், பட் வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும், அதனால தான் அவாய்ட் பண்ணேன். நேற்று அவங்களோட பர்த்டே செப்டம்பர் 27. ஸோ ஆக்சுவலி 1998 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க வேர்ல்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை யூனிவர்சலி அசசிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேம் பார்க்கும்போது லாரி பேஜ், செர்ஜி பிரின், இவங்க ரெண்டு பேரும் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணியிருக்காங்க, பிளாக்ரப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணி தான் கூகுள், அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற ஒரு நேமில் இருந்திருக்கு. எகைன் தான் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கூகுள் அப்படிங்கிற நேமில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா $1 trillion கம்பெனி, கிட்டத்தட்ட $3 trillion கம்பெனி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி பல்வேறு துறைகளில் பார்க்கும்போது அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செப்டம்பர் 4, 1998 அந்த டைமில் இது பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது, செலிப்ரேட் பண்ணது செப்டம்பர் 27. ஓகேவா? ஸோ இது போக கூகுளில் நம்ம பார்த்தோன்னா இப்போ நிறைய இது வந்திருக்காங்க, நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2015 தான் கூகுளில் சில ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது. அல்ஃபாபெட் ஐஎன்சி அந்த பிஸ்னஸ் வந்து நேம், அந்த பேரண்ட் நேம் மட்டும் வருது. கோர் பிஸ்னஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலி நீங்கள் இப்போ இது நியூஸ் ஒன்று சர்ச் பண்ணுறது, இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோம் பேசிக்காக ஒரு திங்ஸு, அது வந்து கோர் பிஸ்னஸில் வருது. ஆட்ஸு, யூடியூப், ஆண்ட்ராய்டு, இதெல்லாமே அவங்களுக்கு கோர் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வேமோ, வெர்லி, டீப் மைண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதர் பிஸ்னஸ் அவங்க கீழே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு குளோபல் இனோவேஷன் கம்பெனி. 2004 வந்து ஐபிஓ வராங்க. அந்த டைமில் ஐபிஓவுக்கு அவங்க பெர் ஷேருக்கு $85 பெர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. $1.7 billion ரைஸ் பண்ணுறாங்க. பப்ளிக்கு ஆகஸ்ட் 19, 2004 அந்த டைமில் தான் அந்த ஐபிஓ வருது. ஸோ $85 பெர் ஷேர் வச்சு $1.67 billion வந்து இந்த ஐபிஓவில் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ரவுண்டாட்டு $1.7 billion. இவங்களோட ஜேர்னியில் $1 trillion அந்த மார்க்கெட் கேப்பை அந்த மைல் ஸ்டோனை எப்போ டச் பண்ணுறாங்கன்னா ஆல்ஃபபெட் கம்பெனி 2020 டச் பண்ணுறாங்க. 21 $2 trillion டச் பண்ணுறாங்க. ஒன்னே வருஷத்தில் அது டபுள் ஆகுது. அதே 2025 $3 trillion அப்படிங்கிற மார்க்கெட் கேப்பை பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரூமில் ஸ்டார்ட் பண்ணது. லாரி பேஜ், செர்ஜி பிரின், இவங்க வந்து ஒரு சிங்கிள் ரூமில் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து நெக்ஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆட்டு, ஒரு குளோபல் பிஸ்னஸ் எம்பையர் ஆட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அது $3 trillion வேல்யூஷன் உள்ள கம்பெனியாக இருக்குது. இது போக இவங்களுக்கு அதர் பிஸ்னஸ் நம்ம பார்க்கும்போது கூகுள் மேப்ஸ் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, பிக்சல் டிவைஸ் இருக்குது, இப்போ ஜெமினி ஏஐ இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு கூகுளோட 27th பர்த்டே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓஸ், ஆக்சுவலி ஒரு 11 மியூச்சுவல் ஃபண்டு, 2 எஸ்ஐஎஃப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது க்ரோ நிஃப்டி ரியாலிட்டி ETF, கோட்டக் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 ETF, DSP 50 500 ஃப்ளெக்ஸி குவாலிட்டி 30 ETF, ஜிரோதா நிஃப்டி 50 ETF, இதெல்லாமே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து க்ளோசிங் டேட்டுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன க்ரோ அது வந்து அக்டோபர் 3 க்ளோஸ் ஆகுது. கோட்டக் நிஃப்டி 200 அது வந்து அக்டோபர் 6 க்ளோஸ் ஆகுது. அடுத்து அந்த டிஎஸ்பி நிஃப்டி 500 அதுவும் அக்டோபர் 6 க்ளோஸ் ஆகுது. ஜிரோதா நிஃப்டி 50 ETF அக்டோபர் 10 க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஜியோ பிளாக் ராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் கம்பெனி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இது ஒன்று அக்டோபர் 7 ஓப்பன் ஆகுது, அக்டோபர் 7 க்ளோஸ் ஆகுது. இன்னொன்று வந்து அக்டோபர் 8 க்ளோஸ் ஆகுது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நீ பார்க்கும்போது டாடா நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, அடுத்தது ஜீரோதா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. செப்டம்பர் 26 ஒன்று க்ளோஸ் ஆகுது, அக்டோபர் 10 ஒன்று க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்த் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்டு, ஒன்று வெல்த் கம்பெனி ஆர்பிட்ராஜ் ஃபண்டு, வெல்த் கம்பெனி லிக்யூட் ஃபண்டு, வெல்த் கம்பெனி எத்திகல் ஃபண்டு. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 எஸ்ஐஎஃப், குவான் மியூச்சுவல் ஃபண்டு, QSIF ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்டு, இன்னொன்று QSIF ஈக்விட்டி லாங் ஷார்ட் ஃபண்டு. இது ஓப்பன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். அக்டோபர் 9 ஒன்று க்ளோஸ் ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 ஒன்று க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த JSW ஸ்டீல் பார்த்தீங்கன்னா பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் இதை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த ஆல்ரெடி அந்த ப்ளீயை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இருந்தாங்க, ரிஜெக்ஷன் பண்ணாங்க அந்த அக்யூசிஷனுக்கு.
சுப்ரீம் கோர்ட் வந்து அகேன்ஸ்ட் ஆட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபைனல் ஆட்டு JSW ஸ்டீல் பூஷன் பவர் அண்ட் ஸ்டீலை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட $2.3 பில்லியன் ஒர்த் ஆஃப் டேக் ஓவர். ஏழியர் ரிஜெக்ஷன் பண்ணாங்க, இப்போ ஃபைனல் ஆட்டு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது JSW ஸ்டீலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டர்லையும் பார்த்தீங்கன்னா சில வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சீசனில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் இல்லை டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 எக்ஸோரூம் ப்ரைஸை தான் சொல்கிறேன். முன்னாடி 78,000 மேலே இருந்தது, இப்போ 72,000 குறையுது. டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 82,000லேருந்து 75,000 குறையுது. டிவிஎஸ் என்டார்க் 125 88,000 இப்போ 80,000 கிட்ட வருது. டிவிஎஸ் என்டார்க் 1,19,000 இருந்தது, இப்போ 1,09,000 குறையுது. டிவிஎஸ் எக்ஸல் 100 இது வந்து 47,000 இருந்தது, இப்போ 43,000 குறையுது. டிவிஎஸ் ரேடியான் 59,000 இப்போ 55,000 குறையுது. டிவிஎஸ் ஸ்போர்ட் 59,000 இப்போ 55 குறையுது. டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி 78,000 இப்போ 72 குறையுது. டிவிஎஸ் ரைடர் 87,000 இப்போ 80,000 குறையுது. நெக்ஸ்ட் டிவிஎஸ் ஜெஸ்ட் 76,000 இப்போ 70,000 குறையுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அக்டோபரில் முக்கியமாட்டு வர இருக்கிற ஐபிஓஸ். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் 17,000 கோடி ஐபிஓ வராங்க. நெக்ஸ்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் 11,500 கோடி ஐபிஓ வராங்க. அடுத்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 9,500 கோடி ஐபிஓ வராங்க. பில்லியன் பிரைன்ஸ் க்ரோ 6,000 கோடி ஐபிஓ வராங்க. பைன் லேப்ஸ் 6,000 கோடி ஐபிஓ. கிரெடிலா ஃபினான்ஷியல் 5,000 கோடி ஐபிஓ. பிசிக்கல் வாலா 3,820 கோடி ஐபிஓ. வி ஒர்க் இந்தியா 3,000 கோடி ஐபிஓ. பிரஸ்டீஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி 2,500 கோடி ஐபிஓ. கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் 2,000 கோடி ஐபிஓ. ஓர்கலா இந்தியா 2,000 கோடி ஐபிஓ. பார்க் மீடி வேர்ல்டு 1,260 கோடி ஐபிஓ. ரூபிகான் ரிசர்ச் 900 கோடி ஐபிஓ. ஃபுஜியாமா பவர் 900 கோடி ஐபிஓ. அடுத்து எல்சிசி ப்ராஜெக்ட் 700 கோடி. ஸ்கைவேவ்ஸ் ஏர் சர்வீசஸ் 600 கோடி. பராஸ் ஹெல்த்கேர் 600 கோடி. ஆர்டி இன்ஜினியரிங் 500 கோடி. வித்யா ஒயஸ் 500 கோடி. பிஎன்ஜிஎஸ் ரேவா டைமண்ட் 450 கோடி. பிரணவ் கன்ஸ்ட்ரக்ஷன் 400 கோடி. சன்சைன் பிக்சர்ஸ் 200 கோடி. ஜாஜோ ராஷ்மி ரீஃபேக்டரிஸ் 150 கோடி. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் மொத்தமாட்டு பார்க்கும்போது ஒரு 60,000 கோடியிலேருந்து 70,000 கோடி வரைக்கும் நெக்ஸ்ட் அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வரதாட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர். ஆக்சுவலி இவங்க வந்து 1.5 பில்லியன் பவுண்ட்ஸ் விச் மீன்ஸ் அமெரிக்கன் வேல்யூவில் பார்க்கும்போது $2 பில்லியன் இவங்க லோன் எடுக்கிறதாட்டு சொல்கிறாங்க. எதுக்குன்னா டாடா மோட்டார்ஸோட அந்த JLR வந்து சைபர் அட்டாக் நடந்ததுனால ரீசென்ட்லி ப்ரொடக்ஷன் ஹால்ட் ஆச்சு, சேல்ஸ் இல்லை. ஸோ அதில் வந்து நிறைய லாஸஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு $2 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லோன் கேரண்டி எடுக்கிறாங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ணணும், சப்ளை செயினை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதை நாங்கள் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸோட JLR பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 1000 கார்ஸ் பர் டே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ரிகவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் JLR பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா KEI இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப் இந்தியா, RR கேபிள் இது எல்லாமே மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஒன் ஆஃப் த டாப் பிக்காக இருக்குது கேபிள் செக்டார் பிக்கில். இதில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மோட்டிலால் ஓசால் KEI இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு வந்து பைக்கால் கொடுக்குறாங்க, நியூட்ரல்லேருந்து பைக்கால் கொண்டு வராங்க. பாலிகேப் இந்தியாவுக்கு ஆல்ரெடி பைக்கால் தான், அதை இப்போ வந்து பைலே மெயின்டைன் பண்ணுறாங்க. RR கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் இவங்க வந்து ஒரு லாங் டேர்மில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்கிறது ஃபினான்ஷியலாக 27-28 இந்த டைம்ஸில் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5% ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மோட்டிலால் ஃபினான்ஷியல் சர்வீஸோட இந்த 3 கேபிள் ஸ்டாக்ஸுமே அவங்களுக்கு ஒரு டாப் பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டிமர்ஜர் அந்த ரெக்கார்ட் டேட்டு விச் மீன்ஸ் ரெக்கார்ட் டேட்டில் அந்த எஃபெக்டிவ் டேட்டுன்னு சொல்லுவாங்க, டிமர்ஜருக்கான எஃபெக்டிவ் டேட்டு இன்னும் 2 நாளில் வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாதத்துலேயே அந்த டிமர்ஜர் அந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அக்டோபர் 1 எஃபெக்டிவ் டேட்னா கண்டிப்பாக அக்டோபர் இல்லைனா நவம்பர் வரைக்கும் டைம் எடுக்கலாம். அதுக்குள்ளே கமர்ஷியல் வெஹிக்கிள், பர்சனல் வெஹிக்கிள் இல்லை ரெண்டாட்டு பார்த்தீங்கன்னா அதை தனியாட்டு பிரிச்சுடுவாங்க. ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் டாடா மோட்டார்ஸில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா இருக்குது. ஸோ எனி டாடா மோட்டார்ஸ் 2 கம்பெனியாட்டு மாறிவிடும், கமர்ஷியல் வெஹிக்கிள் பர்சனல் வெஹிக்கிளாட்டு மாறிடும். எஃபெக்டிவ் டேட் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் டேட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ரெக்கார்ட் டேட் எனி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் மென்ஷன் ஆயிருக்குது. ஸ்கோடாவோட அந்த கைலாக்கு அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண 8 மாதத்தில் 30,000 சேல்ஸை டச் பண்ணியிருக்குது. கியாவோட சைராஸே இது வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஜான்வரி டு ஆகஸ்ட் இந்த டைம் பீரியடில் வந்து இதை ரீச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜான்வரி டு மார்ச்சில் பார்க்கும்போது இந்த ஸ்கோடாவோட கைலாக்கு 10,205 யூனிட்ஸ் விற்றுருந்துச்சு. கியாவோடது 15,986 யூனிட்ஸு. ஏப்ரல் டு ஜூனில் 13,509 யூனிட்ஸு. அங்கே கியாவில் 8,385 யூனிட்ஸு. ஜூலை டு ஆகஸ்ட்டில் 6,476 யூனிட்ஸு. கியா வெறும் 1,142 தான் விற்றுருக்காங்க. டோட்டலாட்டு பார்க்கும்போது இவங்க 30,190 யூனிட்ஸு.
அவங்க 25,513 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. ஸோ ஹோண்டாவோட கைலாக் பார்த்தீங்கன்னா 8 மாதத்தில் அதிக அளவு கார்ஸை விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்ஐசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1100 crores வந்து இன்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டே 1ல். ஏன்னா ஜிஎஸ்டி அந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டிக்கு நெல் வந்திருக்கிறதுனால இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த 5,000 கோடி இந்த மந்த்லி ப்ரீமியம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பாலிசி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 1000 கோடி அளவுக்குலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பட் அவங்களுக்கு இன்ஃப்ளோ இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ நெல்லுக்கு வந்ததுனால 1000 கோடி அளவுக்கு 1100 கோடி அளவுக்கு இன்ஃப்ளோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.